அத்தருணத்திலே அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கும் போது அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயக்காரராகிய இல்லாவிட்டால் மாய்மாலக்காரராகிய பரிசேயரின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். கண்களை முடிச்சோம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமான நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்த உம்முடைய அற்புத முகத்தை உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கடந்து ஆண்டவரே முகத்தை நோக்கி பார்க்கும்படியாய், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாய் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இப்பொழுதும் அடிமையின் நாவை நீர் அபிஷேகம் பண்ணும். உம்மை அல்லாமல் என்னால் எதுவும் கூடாது. கர்த்தாவே, அடிமை நீர் பலப்படுத்துவீராக, கிருபையை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கிருபையை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, என்னோடும் எங்களோடும் தம்முடைய வசனத்தை கொண்டு ஆண்டவரை இடைப்பட செபிக்கிறேன். அடிமையின் திக்குவாயை மந்த நாவை ஆண்டவரே பிதாவின் ஆவியானவர் அடிமைக்குள்ளே இருந்து மறைத்து நீங்க பேசும்படியாய் செபிக்கிறேன். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே பரிசேயர்களின் புளித்த மாவினாலே இவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடிக்கு இந்த வசனங்களை கேட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்யும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய அனுக்கிரகம் இருக்கட்டும். நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிங்க. அத்தருணத்திலே அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கும் போது அவர் முதலாவது தன்னுடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாய்மாலக்காரராகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆயிரம் ஜனங்கள் அங்கே கூடி வந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து முதலாவது அந்த ஆயிரம் ஜனங்களுக்கு போதிப்பதற்கு முன்பாக முதலாவது தன்னுடைய சீஷர்களுக்கு தான் போதித்தார். யாருக்கு போதித்தாரு? முதலாவது தன்னுடைய சீஷர்களுக்கு தான் அவர் போதித்தார். அவர் ஏன் தன்னுடைய சீஷர்களுக்கு போதித்தார் என்றால், தன்னுடைய சீஷர்கள் ஆயிரமாய் கூடி வந்திருக்கிற அந்த ஜனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது குறை உள்ளவர்களாய் இருந்தாலும், எண்ணிக்கையிலே குறைந்த எண்ணிக்கை உடையவர்களாக இருந்தாலும், இந்த 12 சீஷர்களும் திருந்தினா இந்த 10,000 ஜனங்களும் திருந்தினதுக்கு சமம். என்ன? ஹல்லேலூயா. அதனாலதான் முதலாவது தன்னுடைய சீஷர்களுக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் மிதித்து நெருக்கத்தக்கதாக பல ஆயிரம் ஜனங்கள் அங்க கூடி வந்திருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்துல வெறும் 12 பேர் தான் இருந்தாங்க. அந்த 10,000 ஜனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த 12 பேரு ரொம்ப குறைவு. ரொம்ப குறைவு தானுங்க, ரொம்பவே குறைவு. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், இந்த 12 பேருக்கும் முதலாவது போதிச்சா இத்தனை ஆயிரங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆமென். முதலாவது இங்க கூடி வந்திருக்கிற நம்ம சில 100 நம்ம முதலாவது ஆண்டவருக்குள்ள வந்து வசனத்தை வாழ்க்கையாக கொண்டு வசனத்தின்படி ஜீவித்து பரிசேயர்களின் புளித்த மாவாக்கி அந்த துர்க்குணங்களுக்கு நம்மை காத்து நடத்தி கொள்வோமே. ஆனால் அதுக்கப்புறம் குன்னூர் தானா ரட்சிக்கப்படும். ஆமென். அதனாலதான் இயேசு கிறிஸ்து முதலாவது அவருக்கு நல்லா தெரியும், இந்த 12 இருந்துச்சுன்னா இந்த 12 சத்தியத்தின்படி நடந்தால் போதும், இங்க இருக்கிற அத்தனை ஆயிரமும் எனக்குள்ள தானாக வரும் என்று இயேசுவுக்கு தெரியும். அதனாலேதான் முதலாவதாக யாருக்கு போதித்தார் தெரியுமா? தன்னுடைய சீஷர்களுக்கு போதித்தார். என்னத்தை சொன்னார்? பரிசேயர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
இந்த புளித்த மாவு என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், பரிசேயர்களின் புளித்த மாவு என்று சொல்லும் போது பரிசேயர்களுடைய குணங்கள் நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனம். ஆதலால் 1 கொரிந்தியர் 5:8. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, ஆகையால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, அந்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகை ஆசரி. ஆமா, இங்க புளித்த மாவு என்று ஆண்டவர் எதை சொல்லி இருக்கிறார்? துர்க்குணம் பொல்லாப்பு. இது சும்மா சாம்பிளுக்கு சொல்லி இருக்கிறாரு. மொத்தத்தில் சொல்ல போனா புளித்த மாவு என்பது எதை குறிக்கிறது? பரிசேயர்களுடைய குணங்களை, பரிசேயர்களின் சுபாவங்களை. புரியுதாங்க? பரிசேயர்களின் குணங்கள், பரிசேயர்களின் சுபாவங்கள், இவைகளைத்தான் புளித்தமா என்று குறிப்பிடுகிறது. மொத்தம் எத்தனை புளித்தமா பார்த்தோம்? 3 புளித்தமா. யார் யாருடைய புளித்தமா? ஏரோதின் புளித்தமா, 2வது சதுசேயர்களின் புளித்தமா, 3வது தான் பரிசேயர்களின் புளித்தமா. ஏரோது கிட்டையும் கெட்ட குணங்களும் சுபாவங்களும் காணப்பட்டது, இருந்தது. அதே போல சதுசேயர்கள் கிட்டையும் கெட்ட குணங்கள், கெட்ட சுபாவங்கள் எல்லாம் நிறைய இருந்தது. இவர்கள் 2 பேர்கிட்டையும், இந்த 2 கும்பல் கிட்டையும் இருந்தது போலவே பரிசேயர்களிடத்திலும் காணப்பட்டது. ஆனால் 3 பேரோடையும் பரிசுத்த ஆவியானவர் ஒப்பிட்டு பார்த்ததுல இந்த 3 பேர்கிட்ட இருக்கிற துர்க்குணங்கள், பொல்லாப்பு, கசப்பு, இந்த கெட்ட குணங்களில இந்த பரிசேயர்கள் கிட்ட இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப மோசம். அதுதான் ரொம்பவே மோசம். பாம்புலயே பாத்திருக்கீங்களா? விஷம் இருக்கு. எல்லாமே பாம்பு தான், எல்லாமே பாம்பு தான். நல்ல பாம்பை பார்த்தா மட்டுமா நம்ம பயப்படுறோம்? சொல்லுங்க. விஷமே இல்லாத பாம்பு, விஷமே இல்லாத பாம்பா இருந்தாலும் அதை பார்த்தாலும் நம்ம என்ன செய்கிறோம்? பயப்படதான் செய்கிறோம். சில பாம்புகள் பாத்தீங்கன்னா கடிச்ச உடனே நுரத்தள்ளி சாவான் இல்லையா? இன்னும் கொஞ்சம் பாம்பு இருக்கு, கடிச்சா ஒண்ணும் ஆகாது. கடிச்சா என்ன செய்யாது? ஒண்ணுமே ஆகாது. ஆனா மொத்தத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே பாம்பு தான். மொத்தத்துல என்ன செய்யும்? எல்லாமே பாம்புகள் தான். வேதம் சொல்லுகிறது இந்த பாம்புகளுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. எச்சரிக்கையா இருக்கணும். எந்தெந்த பாம்புகளுக்கு? ஏரோது என்னும் பாம்பு, சதுசேயர்கள் என்னும் பாம்பு, பரிசேயர்கள் என்னும் பாம்பு. இவர்கள் இந்த புளித்த மா என்று எதை சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்களிடத்தில் இருந்த குணங்கள். இந்த குணங்களிலே பரிசேயர்களின் குணங்களுக்கு நாம் எப்படி இருக்கணுமா? ரொம்ப எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஏன் அவங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னா, ஏரோது இருந்தான், சதுசேயர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள். ஆனா இந்த 3ல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த 3 பேர்லயுமே வேதத்தை தன் கையிலேயே எப்பொழுதும் வைத்திருந்து வேதத்தை குறித்து அதிகமாய் பேசுகிறவன் யார் என்று சொன்னால் பரிசேயர். ஆமென். யாருங்க? ஆமா, ஏரோது கையில எப்பொழுதும் வேதம் இருக்காது, சதுசேயர்கள் கையில எப்பொழுதுமே வேதம் இருக்காது. அவன் தான் என்ன தேவதூதனே இல்லைன்னு சொல்றான், நரகமே கிடையாதுன்னு எவன் ஒருத்தன் சொல்றானோ அவன் நம்ம தைரியமா கண்டுபிடிக்கலாம் அவன் வேதத்தை கை கொள்ளாதவன். நரகம் இல்லை என்று ஒருவன் சொல்வானே, ஆனால் நமக்கு எளிதாக சொல்லலாம் இவன் வேதத்தை கை கொள்ளாதவன். ஏனென்றால் வேதத்தை கை கொள்ளாதவன் தான் இந்த நரகம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன். இந்த நரகம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் யாரு? ஆமா, அந்த வேதத்தை கை கொள்ளாதவன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு மோட்சம் வேணும்னு அவன் நினைக்க மாட்டான். ஏன்னு கேட்டா நரகம் தான் இல்லையே, நம்ம உலகத்திலேயே மோட்சத்தை என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவன். அவனுக்கு மோட்சத்தை குறித்தும் கவலை இல்ல, நரகத்தை குறித்தும் கவலை இல்ல, உலகத்துல வாழணும். அவன் தான் சதுசேயன். ஆவியை குறித்து அவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, உயிர்த்தெழுதலை குறித்து அவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. புரியுதா? ஆகையினால் அவன் எப்பொழுதுமே தன் கையில வேதத்தை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேதத்தை வாசிக்கணுங்கிற அவசியமே இல்லை. புரியுதா? அவன் வேதத்தை தியானிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, வேதத்தை போதிக்க வேண்டும் என்கிற அவசியம் அவனுக்கு இல்லை. ஆனால் பரிசேயர்கள் இருக்காங்க பாருங்க, எப்பயுமே கையில வேதம் இல்லாம எங்கேயுமே போக மாட்டாங்க. மனைவி சொல்ற ஒரு பரிசேயனை பார்த்து மீன் வாங்கிட்டு வாங்கன்னா மீன் கடையிலையும் வேதம் இல்லாம போக மாட்டான்.
நம்ம சர்ச்சுக்கு பைபிளை கொண்டு வர மாட்டோம், ஆனா அதுல பரிசேயன் பரவாயில்ல. எப்படிங்க சொல்லுங்க? நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, யூ பீப்புள், சம் ஆஃப் யூ, நீங்க எப்படி இருந்தீங்கன்னா worster than the Pharisees. நீங்க பரிசேயனை காட்டிலும் மோசமானவர்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கையில வேதமே கொண்டு வர்றது இல்ல. நான் எல்லாரையும் சொல்லல, நான் சிலரை பார்ப்பேன். ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வர்ற நேரம் கூட வேதத்தை தூக்கிட்டு வர்றவங்களை நான் பார்க்கிறேன். சிலர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கூட அவங்களுக்கு என்ன இருக்காது, கையில ஒரு வேதம் இருக்காது. ஆனா பரிசேயர்கள் உங்களை காட்டிலும் somehow they are better than you people. பைபிள் கொண்டு வராத, அப்படிதானே பெனட்டோ? பைபிள் கொண்டு வந்தியா? எங்க இருக்கு? உள்ள வச்சிருக்கியா? சரி. ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பரிசேயன் எப்பொழுதுமே தன் கையில என்ன வச்சிருப்பான்? வேதத்தை வச்சிருப்பான். யாருகிட்டையாவது பேசினா எதை குறித்து பேசுவான்? ஆமா, யாராவது தவறு செய்து விட்டால், தான் தவறு செய்து விட்டால் வேதம் இப்படி சொல்லி இருக்கிறதே நினைக்கவே மாட்டான். ஆனா யாராவது தவறு செய்து விட்டால் வேதத்துல இருந்து சொல்லுவான், இப்படி செய்யக்கூடாதுன்னு. அவன் தான் பரிசேயன். அவன் தான் யாருங்க? பரிசேயன். எப்பொழுதுமே கையில வேதத்தை வச்சுக்கிட்டே வேதத்தை குறித்தே பேசிக்கொண்டு இருந்த அந்த பரிசேயன் இருக்கான் பாருங்க. இந்த பரிசேயன் இவன் தான் ஏரோது இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தே ஆக வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டதும் இல்ல, ரகசியமா பிளான் பண்ணதே கிடையாது. சதுசேயர்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிரா இருந்தா என்ன, செத்தா என்ன, அவனுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. இந்த பரிசேயன் இருக்கான் பாருங்க, அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்களேன், இவன் எப்படிப்பட்ட ஆள்னு சொல்லி. மத்தேயு 12:14. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். யாருங்க அது? கையில எப்ப பார்த்தாலும் வேதம், வேதத்தை குறித்தே பேசுவார்கள். அது யாரு? பரிசேயர்கள். அந்த பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதை குறித்து ஆலோசனை பண்ணினார்கள். கையில வேதத்தை தூக்கவே மாட்டான் சதுசேயன். அவன் இயேசுநாதரை கொலை பண்ணணும்னு நினைச்சதே இல்லை. புரியுதா? ஏரோது கூட இப்படி இதுக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு மந்திரி சபையை கூட்டி இந்த இயேசுநாதரை கொலை செய்யணும்னு திட்டம் போட்டதே இல்லை. ஆனா எப்ப பார்த்தாலும் கையில வேதத்தையே வச்சுக்கிட்டு இருந்து வேதத்தையே பேசுகிற பரிசேயன் அவன் என்ன பண்ணானா, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்காக ஆலோசனை பண்ணினார்கள். ரகசியமா உட்கார்ந்து இருந்து அவர்கள் என்ன செய்தார்களா? ஆலோசனை பண்ணினார்கள். சரியா? அதனால கையில பைபிளை வச்சிருக்கிறதுனால அவன் தேவ மனுஷன் நினைக்கப்படாது. இந்த பரிசேயன் தேவ மனுஷனும் அல்ல, அவன் ஒரு நீதிமானும் அல்ல, அவன் ஒரு பரிசுத்தமானும் அல்ல. புரியுதா? ஆனா கையில எப்பயுமே வேதத்தை வச்சிருப்பாங்க. எப்பொழுதுமே வேதத்தை குறித்தவர்கள் பேசுவார்கள். வேதம் சொல்லுகிறது, பரிசேயனுடைய மாய்மாலக்காரனாகிய பரிசேயனுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமென். எச்சரிக்கையாவும் இருக்கணும். சில வேளைகள்ல பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாது, நாமே பரிசேயனா இருப்போம். நான் சொல்றது புரியலையா? நமக்கே தெரியாது, நம்ம பரிசேயனா இருப்போம். நான் ஏன் பரிசேயனா இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்றத சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு ஐயோன்னு சொல்லிட்டாரு. அதுதான் ரொம்ப வருத்தம். மாயக்காரராகிய பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. ஐயோ என்கிற வார்த்தைக்கு அடுத்த ஒரு கேடான வார்த்தை இல்லை. ஐயோ என்கிற வார்த்தைக்கு அடுத்த கேடான வார்த்தை இல்லை. ஏன் ஆண்டவர் அவர்களுக்கு அப்படி சொன்னார்? கையில வேதம், எப்பொழுது பார்த்தாலும் வேதத்தையே போதிப்பார்கள். அவர்களை பார்த்து உனக்கு ஐயோ அப்படின்னு ஆண்டவர் சொன்னதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய அந்த பரிசேயர்களுடைய குணங்கள், கையில வேதம் இருந்தாலும் கர்த்தரை திருப்திப்படுத்தக்கூடியதாய், கர்த்தரை சந்தோஷிப்பிக்கக்கூடியதாய் அது காணப்படவில்லை. ஆகையினாலதான் ஆண்டவர் சொன்னார், பரிசேயராகிய உங்களுக்கு ஐயோ. இப்ப கவனிங்க, போன வாரத்துல பரிசேயனிடத்தில் இருந்த சில குணங்களை, எத்தனை குணம் பார்த்தோம்? 3 குணங்களா? 3 குணங்கள் பார்த்தோம். என்னென்ன குணங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த பரிசேயர்கள் முதலாவது சொல்லுங்க,
தன்னுடைய உண்மையான நிலைமையை என்ன செஞ்சிருவாங்க? மறந்துருவாங்க. உண்மையான தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ், ஆவிக்குரிய தன்னுடைய உண்மையான நிலைமையை அவர்கள் என்ன செய்வார்கள்? மறந்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அடிக்கடி நினைவு கூறுவதும் மற்றவர்களிடத்துல பேசும்போது சொல்லுகிறதுமான காரியம் என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததியார், நாங்கெல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், நாங்கெல்லாம் ஆபிரகாம் யார் தெரியுமா? அவர் எங்களுடைய தகப்பன் என்று சொல்லி அவர்கள் இந்த தங்களை இப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள, இவர்கள் பரிசுத்தமாய் இருக்க மாட்டார்கள், ஆனால் பரிசுத்தவான்களோடு தங்களுக்கு இருக்கிற தொடர்பை குறித்தே இவர்கள் பேசி 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 பேசி, சரியா, இவர்கள் இதை குறித்து தான் எப்பொழுதுமே பேசிக்கொண்டு இருப்பார்கள். சரியா? ஆனால் வேதத்தின்படி பார்க்கும்போது அப்படி ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தான் மிகவும் முக்கியமானது. அவனவன் தனிப்பட்ட நிலைமையில அவன் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய எந்த பரிசுத்தவானோடும் பெரிய தீர்க்கதரிசிகளோடும் தனக்கு உள்ள தொடர்பினாலே தன் ஆத்துமாவை வரப்போகிற அழிவுக்கோ வரப்போகிற கேட்டிற்கோ அவன் தப்புவித்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் உண்டு, இவர்கள் பரிசேயர்கள். இவர்கள் யாருங்க? பரிசேயர்கள். சில நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போவார்கள், ஆனால் இவர்கள் ஆவிக்குரியவர்களா இருக்கவே மாட்டார்கள். பரிசுத்தவான்கள் நிறைந்த சபைக்கு இவர்கள் போவார்கள், இவர்களுக்கும் பரிசுத்தத்துக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனால் இவர்கள் எப்பொழுதுமே தாங்கள் போகிற அந்த பரிசுத்தவான்களின் அந்த சபை இருக்கு பாருங்க, நாங்கெல்லாம் அங்கதான் மெம்பர், நாங்கெல்லாம் அங்கதான். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல, அதனால ஒரு பிரயோஜனமுமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாகி இருக்கிற நாம் எந்த சபையில இருக்கிறோம், எந்த பரிசுத்தவான்களின் சபையில இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. அந்த பரிசுத்தவான்களின் சபைக்கு ஏற்றால் போல என் ஜீவியம் பரிசுத்தமா இருக்கணும். ஆமே. பரிசுத்தவான்களின் சபைக்கு ஏற்றால் போல என்னுடைய ஜீவியம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால நம்ம எப்பொழுதுமே ஏதோ ஒரு கம்பளியை போட்டு போத்தி போத்து ஆபிரகாம்ங்கிற பெயர் உள்ள கம்பளியை போட்டுக்கிட்டோம், பரிசுத்தவான்களின் சபையாகி அந்த கம்பளியை போத்திக்கிட்டோம், இந்த பரிசுத்தவான் தான் எங்களுடைய பாஸ்டர்ங்கிற அந்த கம்பளியை போத்திக்கிட்டோம். நம்ம இல்லாதபடிக்கு நாம் அவர்களைப் போல அந்த பரிசுத்தமான சபையிலே கூடுகிற அந்த பரிசுத்தவான்களைப் போல நாமும் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பாயிண்ட் நம்பர் 2, லூக்கா 11:39 பார்த்தோம். அவர்கள் வெளிப்புறமான நீதிக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள். ஆமென். சரியா? வேதம் என்ன சொல்லி இருக்கு? பரிசேயர்களின் நீதியை காட்டிலும் உங்கள் நீதி. அதுக்காக வேண்டி அவன் 10% தசமபாகம் கொடுக்குறான் இல்லையா? யாரு? அதுக்காக நீங்கெல்லாம் 10% கொடுத்தாதான் உங்க நீதி, அப்படி சொல்ல வரல. ஒருவேளை நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொடுக்க முடியாம இருந்தாலும் சரி, நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். அனனியாவும் சப்பீராலும் பர்னபா கொடுத்த காணிக்கையை விட அதிகமான காணிக்கையை கொடுத்தார்கள். பைபிள் அப்படித்தானே இருக்கு. பர்னபா என்பவன் ஒரு ஏழை மனுஷன், அந்த ஏழை மனுஷன் தாங்கிட்ட உள்ளதெல்லாம் கொடுத்துட்டான். ஆனால் இந்த அனனியாவும் சப்பீராலும் ஒரு பகுதியை தான் கொடுத்தாங்க, தங்கள் ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி. அந்த ஒரு பகுதி பர்னபா கொடுத்த அந்த காணிக்கையை விட பெரிய தொகை. பர்னபா கொடுத்த காணிக்கையை விட பெரிய தொகை. ஆனா கர்த்தர் அனனியா சப்பீராளுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலையே. காரணம் என்ன தெரியுமா? அவன் கொஞ்சம் கொடுத்தாலும் தரமானது. எப்படிங்க? கொஞ்சம் கொடுத்தான், ஆனா தரமானது. ஆனால் அனனியா சப்பீராள் அவனை காட்டில் அதிகமாய் கொடுத்தார்கள். ஆண்டவருடைய பார்வையிலே அது தரம் கெட்டது. ஆமென். இததான் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய நீதியின் தரம் இருக்கு பாருங்க. பரிசேயனுடைய நீதியின் தரத்தை காட்டிலும் நம்முடைய நீதியின் தரம் உயர்ந்ததா இருக்கணும். ஆமென். அவனுடைய நீதியின் தரம் என்ன?
சொல்லுங்க பாப்போம். இப்படியே குற்றம் கண்டுபிடிப்பதிலேயே பரிசேயர்களுடைய வேலை அதுதான். பரிசேயர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, எவனாவது ஒருத்தன் ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தன் ஓய்வு நாள் அவன் சனிக்கிழமை தான் அவன் ஆசரித்தான். அந்த நாள்ல எவனாவது ரோட்ல நடந்து போறவன், ஆலயத்துக்கு நடந்து போறவன் ஏதாவது வாயில போட்டு மென்னுட்டா போதும், உடனே வந்துடும். என்ன சாப்பிடுறேன்னு கேட்பான். என்ன சாப்பிடுற? ஏன் வர்ற வழியில நானு 4 கோதுமை அங்க இருந்துச்சு, அதை பறிச்சு சாப்பிட்டேன். ஓய்வு நாள் இதை பண்ணலாமா? இதுதான் அவன் குற்றம். பின்னாலேயே போவான். எவனாவது ஒருத்தன் சூம்புன கை சுகமாயிட்டா ஓய்வு நாள்ல சுகமாக்கலாமா? இதுதான் அவன் கேள்வி. மொத்தத்துல சொல்ல போனா அவனுடைய வேலையே என்னன்னு கேட்டீங்கன்னா குற்றம் கண்டுபிடிக்கிறது. இப்படியே தேடிக்கிட்டு அலைஞ்சதுல தான் ஒரு விபச்சாரம் பண்ண ஸ்திரீயும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க தான் பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. இயேசுநாதர்ட்ட கொண்டு வந்து என்ன கேட்டாங்க? ஆண்டவரே, மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி இவளை என்ன செய்யணும் இல்லையா? இவளை என்ன செய்ய வேண்டும்? கல்லறிந்து கொள்ள வேண்டும். இயேசுநாதர் அதை விட அட்வான்ஸ். அவர் சொன்னாரு, மனசுல இச்சையோடு பார்த்தாலே கதை முடிஞ்சுதுன்னாரு. அவன் அப்ப உங்களிலே பாவம் செய்யாதவர்கள் என்ன அர்த்தம்? எவனுமே கண்ணால காணக்கூடிய அளவுக்கு நீங்க வெளிப்புறமாக வேசித்தனம் பண்ணவில்லை. ஆனா உங்களுடைய இச்சைகள் நிறைந்த உள்ளத்தை நான் பார்க்கிறேன். உங்களிலே பாவம் செய்யாதவன் எவனுமே இல்லைன்ட்டாரு. ஆமே, உங்களிலே பாவம் செய்யாதவன் எவனுமே இல்லை என்று இயேசு சொன்னார். எதை வச்சு சொன்னாரு? எதை வைத்து சொன்னார்? மற்ற ஜனங்கள், யூத ஜனங்கள் எல்லாரும் இவன் கையில இருக்கிற வேதத்தையும், இவன் போட்டிருந்த காப்பு நாடாவையும், இவன் போட்டிருந்த அங்கியையும், இவன் தலையில போட்டிருந்த வஸ்திரத்தையும் தான் பார்த்தாங்க. கர்த்தர் அவனுடைய உள்ளத்தை பார்த்தாரு. அல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய உள்ளத்தை பார்த்தார். நீங்களும் நானும் எப்பயுமே மற்றவருடைய வெளிப்புற தோற்றத்தையே பார்த்து ஏமாந்து போகவும் கூடாது, அவர்களை குறை சொல்லவும் கூடாது. ஆமென். மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன். மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். கர்த்தர் எதை பார்க்கிறாருங்க? ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆகையினாலே நம்முடைய நீதியானது எப்பொழுது எப்படிப்பட்டதா இருக்கணும் சொல்லுங்க. ஆமா, நம்ம பாத்தீங்கன்னா எவனாவது ஒருத்தன் கொலை பண்ணிட்டா போதும் இல்லையா, பரிசையன் உடனே என்ன செய்வான்? கொலைகாரன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கொலை என்பது வெளிப்பிரகாரமான காரியம். உன் உள்ளத்துல கோபம் இருக்கு பாரு, அதுதான் இந்த கொலைக்கு காரணமேங்கிறாரு. ஆமே. ஆகையினாலே கர்த்தர் எப்பொழுதுமே, அதாவது நம்முடைய நீதியை காட்டிலும், பரிசேயனுடைய நீதியை காட்டிலும் ஆண்டவருடைய நீதியின் தரம் எப்படிப்பட்டது? மேலானது. ஆமே. சொல்றது புரியுதா? அப்ப நம்ம யார மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க பரிசேயன மாதிரி இருக்கக்கூடாது. நான் உங்களை மாதிரி கோவப்பட்டனா நல்லா கவனிக்கணும். நீங்க தான் மனுஷ கொலை பாதகன், நீங்க தான் கொலைகாரன்னு சொல்லி அடுத்தவங்களை சொல்றதை காட்டிலும் ஏன் உள்ளத்துக்குள்ள கோபம் இருக்கான்னு பார்க்கணும். ஆமே, புரியுதாங்க? கோபம் இஸ் ஈக்குவல் டு கொலை. புரியுதா? கோபம் என்பது கொலைக்கு சமமான ஒன்று. அது நம்மை விட்டு என்ன செய்யணும் சொல்லுங்க? நீங்க வேண்டும். அதை எனக்குள்ளே நான் மறைத்து வைத்துக் கொண்டு எவனாவது ஒருவன் தவறு செய்கிறானா என்று சொல்லி நான் தேடிக்கொண்டு அலைகிறவனாய் இருப்பேனே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் ஒரு பரிசேயன். போன வாரமே சொன்னல, நான் ஒரு பரிசேயனாய் இருந்தால் எனக்கு சொல்லுங்க ஐயோ. மூன்றாவதாக பார்த்தோம், இவர்கள் ஒரு ஆவிக்குரிய பலனே இல்லாதவர்கள். ஆமே. வெளியில பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களை பார்த்தா ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க. ஆனா ஸ்பிரிச்சுவலி they are weakness. புரியுதாங்க? யாரு? பரிசேயன். அவங்களை பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப பலவீனமானவர்கள். அவர்கள் பலவீனமானவர்கள், ஆவிக்குரிய ஜீவியத்திலே பலவீனமானவர்கள். ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமானவர்கள் தெரியுமா? அவர்களுக்கு வேதத்தை குறித்த அறிவு இருந்தது, ஆனால் கீழ்ப்படியக்கூடிய உள்ளம் இல்லை. அவர்களுக்கு இல்லை. புரியுதாங்க? யாரெல்லாம் நல்ல வசனத்தை, சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே வசனத்தை பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருந்து அப்படியே நல்லா அப்படியே என்ன செய்வாங்க, ஒன்ன பக்கத்துல உள்ளவங்களுக்கு விட மாட்டாங்க, அவ்வளத்தையும் தானே கிராஸ் பண்ணி அப்படியே எடுத்துருவான்.
அவ்வளவு வசனத்தை அப்படியே கேட்டு ரெக்கார்ட் பண்ணிடுவான். ஆமென். என்கிட்ட சிலர் சொன்னது, இங்க வந்தவங்க என்ன கேட்டீங்கன்னா, உங்க ஆட்கள் நல்ல வசனத்தை என்ன செய்யறாங்க, அப்படியே சொல்லுங்க, அப்படியே உரிச்சு எடுக்கிறாங்க. பரவாயில்ல, பிரசங்கம் பண்றதுக்கே நல்லா இருக்குன்னு எனக்கு கேட்கறதுக்கு அன்னைக்கு பெருமையா இருந்தாலும் இன்றைக்கு பெருமைதான். ஆனாலும் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே உறிஞ்சு எடுத்தா பத்தாது, உறிஞ்சு எடுத்தா பத்தாது. அதெல்லாம் மண்டையில கொண்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது. நான் உங்ககிட்ட ஒரு நாள் சொன்னேன்னா, அதாவது குணங்கள் எல்லாம் பரிசேயனின் குணம் நம்மளை தாக்காம இருக்கவும், பரிசேயன் நாமே பரிசேயனாய் மாறாமல் இருக்கணும்னு சொன்னா, நம்ம ஆன்மீகத்துல ஒரு பலன் உள்ளவர்களாக இருக்கணும். அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, அறிவு மட்டும் இருந்தா போதாது, வேதத்தை குறித்து அதை அனுபவமாய் மாற்றிக்கொள்ளணும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. வேதத்தை குறித்த அறிவு இருந்தால் போதாது, வேதத்தை குறித்த அறிவு இருந்தால் போதாது. புரியுதாங்க? ஒரு பையன், நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன், ஆண்டவரே எங்க அப்பாவுக்கு ஒரு அடி இறக்கும். ஞாபகம் இல்லையா? இருக்குல்ல? ஆமா, பயங்கரமான பிரசங்கியார் அப்பா. ஸ்டேஜில் போய் நின்று பார்த்தாருன்னு சொன்னா எல்லாரையும் கண்ணீர் வர வச்சிருவாரு. அற்புதமா பிரசங்கம் பண்ணுவாரு, அருமையா பிரசங்கம் பண்ணுவாரு. ஆனா எல்லாம் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, வீட்டுக்கு போன உடனே இவர் எதிர்பார்க்கிற மாதிரி சாப்பாடு இருக்கணும், இவர் எதிர்பார்க்கிற மாதிரி சுட சுட எல்லாமே இருக்கணும். இல்லன்னு சொன்னா மனைவியை பாத்தீங்கன்னா சூடாக்கிடுவார், அடி பின்னி எடுத்துடுவார். மனைவியை அடி பின்னிடுவாரு. மகன் இதை பார்த்துக்கிட்டே இருந்தான். என்ன அருமையான அப்பா, என்ன அருமையான அப்பா. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. 4 நாளைக்கு முத ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் அரசியல்ல, நம்ம சபையில் உள்ளவர் தான், அரசியல்ல ரொம்ப தீவிரமானவர், ரொம்ப அரசியல்ல தீவிரமா இருப்பாரு. அப்ப அவருக்கு ஒரு பிள்ளை உண்டு, சின்ன பிள்ளை. அந்த பிள்ளை அவங்க அப்பாவை பார்த்து கேக்குது, அது இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது நினைக்கிறேன், இவ்வளவு பெரிய பிள்ளை. ஏப்பா, கோயிலுக்கு வந்தா எவ்வளவு நல்ல அப்பாவா உட்கார்ந்துருக்க. இது வியாழக்கிழமை நடந்த சம்பவம். நீ கோயிலுக்கு வந்தா எவ்வளவு நல்ல அப்பாவா உட்கார்ந்துருக்க. ஏன்பா கண்ட இடத்துக்கும் போற, ஏன்பா கண்ட இடத்துக்கு போற. அப்பா லீவு போட்டு, அந்த பிள்ளைக்கு போறதும் போகாது, நம்ம இஷ்டம் தான். அந்த பிள்ளை சொல்லுது, அப்பா நீ லீவு போட்டு இன்னைக்கு என் கூட இருப்பா, கண்ட இடத்துக்கும் போகாத, நீ கோயிலுக்கு போனா மட்டும் நல்ல அப்பாவா இருக்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நீ கண்ட இடத்துக்கும் போறிய. நான் என்ன சொன்னீங்கன்னா, பிள்ளைகள் இந்த நாட்கள்ல அந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்கிறாங்க. அந்த அம்மா அவர் முன்னாலேயே சொல்ல, அவர் சொல்றாரு, பாஸ்டர் ரொம்பவே பேசுறா, புரியுதா? கோயிலுக்கு வந்தாதான் நீ நல்ல அப்பாவா இருக்கிற, வீட்டுக்கு வந்தா நீ கெட்ட அப்பாவா இருக்கிற, கண்ட இடத்துக்கும் போற அப்படின்னு என்னை குறித்து அவ பேசுற பாஸ்டர் அப்படின்னாரு. நான் என்ன, அந்த பிள்ளையாவது சொல்லி புத்தி சொல்ற நேரம் அதுக்காக கீழ்படிங்க, சரியா? அவன் அப்படி பேசிட்டான். அவர் அடுத்த ஆராதனைக்கு வருவார் பாருங்க, அவர் அடுத்த ஆராதனைக்கு வருவாரு. 2வது ஆராதனைக்கு தான் அவர் எப்பொழுதும் வருகிறவர். எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மகன் கவனிச்சுக்கிட்டே இருந்தான், சின்ன மகன். அப்பா அருமையா பிரசங்கம் பண்றாரு ஸ்டேஜில் நின்று. ஆனா வாழ்க்கையில அப்பாவுக்கு அந்த குணமே இல்லையே. பொறுமையை குறிச்சு பேசுறாரு, அன்பை குறிச்சு பேசுறாரு, வீட்டுக்கு வந்தா மம்மியை போட்டு அடி அடின்னு அடிக்காரு. இவன் ஒரு நாள் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, தனியா உட்கார்ந்து இருந்து அழுது ஜெபம் பண்ண. அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க அடி வாங்கிட்டு. இவன் ரூமுக்குள்ள உட்கார்ந்து சத்தமா ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே, எங்க அப்பாவுக்கு ஒரு அடி இறக்கும் ஆண்டவரே, எங்க அப்பாவுக்கு ஒரு அடி இறக்கும் ஆண்டவரே, எங்க அப்பாவுக்கு ஒரு அடி இறக்கும்னு அழுகுறான். இவர் திடீர்னு என்னடா இது, கடந்து போற நேரம் அந்த ரூமுக்குள்ள இருந்து ஒரு அடி இறக்கும், ஒரு அடி இறக்கும், அப்பாவுக்கு ஒரு அடி இறக்குங்கிறான்னு, என்ன இது அப்படின்னு கதவை தட்டிட்டு அவனை பார்த்தா அழுதுகிட்டே இருக்கான், ஜெபம் பண்றான். என்னன்னு கேட்ட நேரம் அப்பதான் அவன் சொன்னாப்பா, உங்களை மாதிரி பிரசங்கம் பண்ணி நான் யாரையுமே கேட்டதில்லை, அவ்வளவு அழகா பேசுறீங்க, ஆனா மண்டையில தான்ப்பா இருக்கு, இருதயத்தில் இல்லப்பா. அன்னைக்கு அந்த அப்பா திருந்தினாரு. அல்லேலூயா. அன்னைக்கு அந்த அப்பா திருந்தினாரு. ஆமென். அப்ப உங்க வசனம் எல்லாம் எங்க இருக்கு?
மண்டையில இருக்கு, மூளையில இருக்கு. அது இருதயத்துக்குள்ள வருவதுதான் அனுபவமாய் மாற்றிக்கொள்வது. என்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை நீங்களும் நானும் அனுபவமாய் மாற்றிக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு தான் அது நமக்கு பலன். ஆமென். சரி, போன வாரம் இது மூணையும் குறித்து பேசினேன். இந்த வாரம் இது இல்லாமல் இன்னும் சில காரியங்களை குறித்து, இந்த புளித்தமா உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு இப்ப தெரியுதா நீக்கப்படணுமா இல்லாட்டி எங்க பாஷ நீங்கிறது, நானே பரிசயம்தான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்களா? சரி, இப்ப கவனிங்க. இப்ப அடுத்ததாக பார்க்க போகிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 1வது வசனம். லூக் சாப்டர் 12 verse 1. அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீசரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து, மாயக்காரராகிய மாய்மாலக்காரராகிய பரிசேயரின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். ஓபன் யுவர் பைபிள் மேன். லூக் சாப்டர் 12 verse 1. வாசிங்க. மாயக்காரராகிய மாய்மாலக்காரராகிய, மாயக்காரர் மாய்மாலக்காரர் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கிரீக்ல அதனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஹிப்போக்ரைட். நல்லா கவனிக்கணும். இந்த ஹிப்போக்ரைட்ங்கிற அந்த கிரேக்க வார்த்தை தான் ஆங்கிலத்திலையும் பயன்படுத்தப்படுகிறது. சரியா? 1வது நூற்றாண்டுல இப்ப நம்ம எல்லாம் யாரையாவது பார்த்து நீ ஒரு ஹிப்போக்ரைட் அப்படின்னு சொன்னா கோபம் பயங்கரமா வந்துடும். அந்த நாட்கள்ல போய் ஹிப்போக்ரைட் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டா சினிமா கொட்டகையை காமிப்பான். சினிமா கொட்டகைன்னா இதே மாதிரி சினிமா கொட்டகை கிடையாது. அப்ப அந்த நாட்களிலே கிரேக்க தேசத்துல போய் கேட்டா அப்படிதான். சினிமா கொட்டகைன்னு சொன்னா இந்த ஆரம்ப காலத்துல சினிமாலாம் வர்றதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா மேடை நாடகங்கள். சரியாங்க? மேடை நாடகங்கள். இந்த மேடை நாடகங்கள் இருக்கு பாருங்க. இந்த மேடை நாடகங்கள் நடக்கிற இடத்தை தான் காய்ப்பான். அங்க போனீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், அன்னைக்கெல்லாம் போயிட்டு சினிமா ஆக்டர்ஸ் எங்க இருக்காங்க, ஆக்ட்ரஸ் எங்க இருக்காங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஹிப்போக்ரேட்ஸ் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. ஹிப்போக்ரேட்ஸ் எங்க இருக்காங்கன்னா உடனே காய்ப்பான். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஹிப்போக்ரேட் என்கிற அந்த கிரேக்க வார்த்தை தான் இன்னைக்கு தமிழ்ல பயன்படுத்தப்படுகிறது. மன்னிக்கமோ, ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நடிப்பவன் என்று பொருள். என்ன பொருளுங்க? நடிப்பவன். புரியுதா? 2 மணி நேரம் மேடையில போய் நின்று யார மாதிரி நடிப்பான்? உங்களை மாதிரி நடிப்பான். ஆனா ஒரிஜினலா நீங்க கிடையாதாமே. என்ன மாதிரி நடிப்பான். ஆனா நடிக்கிறவன் ஒரிஜினலா நான் கிடையாது. ஆனா அவன் போய் பாத்தீங்கன்னா மேடையில போய் நின்று 2 மணி நேரம் அவன் யார் யாரை போலெல்லாம் நடித்து விட்டு எல்லாம் நடிப்பு முடிந்த உடனே எங்க போயிருவான்? தான் வீட்டுக்கு போயிருவான். எங்க போயிருவான்? ஆமா, பயங்கரமா நடிப்பான். நடிச்சு முடிப்பான். நடிச்சு முடிச்ச உடனே எல்லாரும் அவனை என்ன செய்வார்கள்? சொல்லுங்க, கை தட்டுவார்கள், ஆர்ப்பரிப்பார்கள். யார போரெல்லாம் நடிப்பான்? இயேசுவை போல நடிப்பான். புரியுதாங்க? மேடையில் அவன் யாரு? இயேசு. மேடையில் அவன் யாருங்க? இயேசு. அவன் போதிக்கிற வசனம் எல்லாம் இயேசுவின் வசனம். அவனுடைய காரியங்கள் அத்தனையுமே இயேசுவாகத்தான் இருக்கும். இயேசுவை போல அல்ல, இயேசுவாகத்தான் இருக்கும். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில போய் பாத்தீங்கன்னா 3 மனைவி இருப்பாங்க. உனக்கு எத்தனை மனைவி இருப்பாங்க? 3 மனைவி இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 3வது மனைவியும் டைவர்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். மேடையில யாரு? இயேசு. மேடையில இயேசு. தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் ஒரு வேசிக்கல்லன். அவன் யாருங்க? தனிப்பட்ட வாழ்க்கையில. ஆனா மேடையில பாத்தீங்கன்னு சொன்னா அவன் நடிக்கிற நடிப்பை பார்த்து எல்லாரும் கை தட்டுகிறார்கள். ஓ, என்ன அற்புதமான நடிப்பு, எவ்வளவு அழகா நடிக்கிறாரு சார். இதே மாதிரி நடிச்சு ஒரு ரூபாயிலும் நடிச்சு நான் பார்த்ததே இல்ல. நான் கூட முயற்சி பண்ணிருக்கிறேன், என்னால கூட முடியல. என்ன அருமையா நடிக்கிறான் இயேசுவாக, இல்லையா? எல்லாரும் கை தட்டுகிறார்கள், எல்லாரும் ஆரவாரம் பண்ணுகிறார்கள். சில வேளைகள்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பார்த்து சிலர் இப்படிதான் அப்ரிஷியேட் பண்ணிடுறாங்க.
அப்படித்தானுங்க? அட சொல்லுங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்தோம். சில வேளைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரிஜினாலிட்டி சிலருக்கு புரியல, நம்முடைய உண்மையான வாழ்க்கை சிலருக்கு புரியல. மொத்தத்துல சொல்ல போனா அந்த பரிசேயனை போலவே நீங்களும் நானும் சில வேளைகள்ல நடித்து விடுகிறோம். என்ன செஞ்சிடறோம்? நடித்து விடுகிறோம். புரியுதா? நடிக்கிறவன் யார் சொல்லுங்க. ஆமே. ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், இவளுங்க எவ்வளவு அன்பா உட்கார்ந்துருக்கீங்க, எவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து இருக்கிறீங்க, எவ்வளவு தெய்வீகமா உட்கார்ந்துருக்கீங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இதுதான் உங்க ஒரிஜினாலிட்டியா? சொல்லுங்க, இதுதான் உங்க ஒரிஜினாலிட்டியா? சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேன். யாரால சொல்ல முடியும்? நீங்களே உங்களை ஆராய்ச்சி பாருங்க. இப்ப உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, உண்மையே சொல்றேன், உங்க எல்லாரையும் பார்த்தா நான் எனக்கே கை தட்டணும் போல இருக்கு. ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கிறீங்க. ஆனா உங்க ஒரிஜினல் வாழ்க்கையை நான் பார்த்தாலும் நான் கை தட்டணும். உங்க உண்மையான வாழ்க்கையை பார்த்தாலும் நான் கை தட்டணும். ஆமே. என்னுடைய உண்மையான வாழ்க்கையை பார்த்தாலும் ஏதோ மேட பிரசங்கி மாதிரி 1.5 மணி நேரம் பேசி முடிக்கிறது அல்ல, அருமையாய் பிரசங்கம் பண்ணிவிட்டார் என்பதல்ல. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க பார்க்கும் போது அங்கேயும் என்னை குறித்து நீங்கள் மேன்மையாய் நினைக்க வேண்டுமேயானால் அங்கேயும் என்னுடைய ஒரிஜினாலிட்டியை நீங்க பார்க்கணும்னு சொன்னா வேஷம் போடுகிறவனா இருக்கக்கூடாது. யோவான் ஸ்நானகனை போல ஒருத்தன் நடிச்சான். பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் கை தட்டி ஒரிஜினல் யோவான் ஸ்நானகனியா என்ன அருமையா நடிச்சான் அப்படின்னு சொல்லி அவனை மேன்மை பாராட்டினார். கரம் தட்டினாங்க, விசில் அடிச்சாங்க, பாராட்டினாங்க. ஆமே. மேடையில போய் காசு மழையா கொட்டி வச்சாங்க. அவன் உடுத்திருந்த ட்ரெஸ் எல்லாம் டாலரா போய் என்ன செஞ்சாங்க, அப்படியே பின் பண்ணி வச்சாங்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா அவன் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் டாலரா நிரம்பிருச்சு. அவ்வளோ காசு. எதுக்கு? நடிச்சதுக்காக. எதுக்குங்க? நடிச்சதுக்காக. இன்னைக்கு ரியாலிட்டியில இந்த நடிக்கிறவனுக்கு கிடைக்கிற மதிப்பு ரியாலிட்டியில நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஆமே. ஆனா கர்த்தர் நடிப்புக்கு நமக்கு மரியாதை கொடுக்கிறவர் அல்ல, நம்முடைய உண்மையான வாழ்க்கைக்கு கனம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நல்லவர்களை போல நடித்துக் கொண்டு இருப்போமே, ஆனால் எந்த ஒரு பகுதியில நீங்கள் 99 ஓகே வசனம் தான், ஒரு பகுதியில நடித்துக் கொண்டிருந்தாலும் அந்த ஒரு பகுதியிலேயே இன்றைக்கு நாம் மாறுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிசாசுக்கு உங்க வாழ்க்கையில எந்த பகுதியிலாவது ஒரு சின்ன இடம் கொடுக்க விரும்புறீங்களா? கொடுக்க விரும்புறீங்களா இல்லையா? இல்ல. சில வேளைகள்ல நம்ம நாலேஜ் இல்லாம உள்ள வந்துடுறது அடுத்தது இல்லையா? நீங்களே மன விரும்பி கொடுக்க விரும்புறீங்களா? ஒரு சின்ன 1% கொடுக்க விரும்புறீங்களா? இல்ல. நான் என்ன சொல்றேன், பரிசேயனுக்கும் அவனுடைய குணத்துக்கும் 0.5% கூட உள்ள கொடுக்காதீங்க. ஆமே. நடிப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கல, தம்மை போல உண்மையாய் வாழ்வதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் ஒரு கிறிஸ்தவனை போல நடிப்பதற்காக கர்த்தர் என்னை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. நல்ல உத்தமமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்காய் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். நான் ஒருவேளை உங்கள் முன்பாக நான் நடித்துக் கொண்டிருப்பேனே, ஆனால் எனக்கு நானே சொல்லுகிறேன், ஐயோ. கர்த்தர் உங்களையும் என்னையும் நடிப்பதற்காக அழைக்கல, ரியலா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவாக ஜீவிக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆமென். அடுத்ததாக வாசியுங்கள் மத்தேயு 21:15.
செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்ற தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்க. நல்லா கவனிக்கணும். என்ன செஞ்சிட்டாங்க? தேவாலயத்துல ஒரு சத்தம் வந்துருச்சு. என்ன சத்தம்? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஆமென். சத்தமா சொல்லுங்க பாப்போம், ஓசன்னான்னு. ஐயோ, பக்கத்துல கேட்டுருவான். பிசாசு சந்தோஷப்படுற மாதிரி சொல்லுங்க பாப்போம். பிசாசு சந்தோஷப்படுற மாதிரி சொல்லுங்க பாப்போம். நீங்க அவனுக்கு ஏஜென்ட் போல என்ன? கரெக்டா அவன் சந்தோஷப்படுற மாதிரியே யோசனை போட்டியல. பிரைஸ் காட். ஆண்டவர் சந்தோஷப்படுற மாதிரி சொல்லுங்க பாப்போம். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு. இதுல ஆண்டவர் சந்தோஷப்பட்டுருவாரா? சத்தமா சொல்லுங்கன்னா, நீங்க திரும்பவும் பிசாசுக்கு ஏஜென்ட் மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. சத்தமா ஒன்ஸ் மோர். தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். இப்ப இயேசுநாதர் இப்படி ஓசன்னா போட்டாங்க. இப்படி ஓசன்னா போட்ட உடனே வாசிங்க. தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு. ஆமா, இவர்கள் யாருங்க? பிரதான ஆசாரியன், வேத பாரகன், இவர்கள் தான் பரிசேயர்கள். இவர்கள் கண்டு கோபமடைந்து எப்படிங்க? எதுக்கு கோபப்பட்டானா? எனக்கு தான் கோபம் வருது. எனக்கு எப்ப கோபம் வரும்னு கேட்டீங்கன்னா, உங்க அல்லேலியாவும் உங்க ஆர்ப்பரிப்பும் பிசாச சந்தோஷப்படுத்துற மாதிரி இருந்தா எனக்கு கோபம் வருது. இப்ப சொல்லுங்க, உங்க ஆர்ப்பரிப்பும் உங்க அல்லேலியாவும் பிசாச சந்தோஷப்படுத்துற மாதிரி இருந்தா எனக்கு தான் கோபம் வருது. புரியுதா? அந்த நேரம் தான் திட்டிடுவேன். உங்க வாயில என்ன கொலகட்டையா இருக்கு? கத்தர் இடத்துல நன்மையை பெறலையா? துதிக்காத நாவெல்லாம் சபிக்கப்பட்டது அப்படின்னு நான் திட்டுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சத்தமா கத்தரை ஆர்ப்பரிக்காத போது. ஆமென். இந்த பரிசேயனுக்கு என்ன பிடிக்காது? சத்தமா ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிறது அட சொல்லுங்க பிடிக்காது. அப்ப அங்க இருந்த சிறு பிள்ளைகளும் நன்மைகளை பெற்றவர்களும் ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டவர்களும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு கத்தின போது, ஆர்ப்பரித்த போது, சத்தமிட்ட போது, இவர்களுக்கு மொத்தத்துல பரிசேயர்களுக்கு என்ன வந்துருச்சா? கோபம் உண்டாயிருச்சா? பரிசேயர்களுக்கு என்ன உண்டாயிருச்சா? அப்ப பரிசேயனுக்கு என்ன பிடிக்காது? பரிசேயனுக்கு என்ன பிடிக்கும்? பரிசேயனுக்கு என்ன பிடிக்கும்? தேவ ஜனங்கள் அமைதியா இருக்கிறது யாருக்கு பிடிக்கும்? அட சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசேயனுக்கு என்ன பிடிக்கும்? தேவ ஜனங்கள் அமைதியா இருக்கிறதா? ஆமா. நீங்க யாரு? உங்களுக்கு ஐயோ. நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு ஐயோ. ஏன்னு கேட்டா, பரிசேயனுக்கு என்ன பிடிக்காது? சாலமோன் காலையிலேயே இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறது பரிசேயனுக்கு பிடிக்காது. பரிசேயனுக்கு என்ன பிடிக்காது? சத்தமா ஆர்ப்பரிக்கிறது பிடிக்காது. பரிசேயனுக்கு பிடிச்சது எது? சில வேலைகள்ல உங்களை பார்ப்பேன், நீங்களும் பரிசேயர்கள் மாதிரி இந்த ஆராதனை வேலையில வாயே திறக்க மாட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் மனசுக்குள்ளேயே சோம் பண்ணுவேன். என்ன செய்வாங்க? நீ தான் பரிசேயன். பரிசேயனுக்கு சத்தமா ஆர்ப்பரிக்கிறது பிடிக்காது. பரிசேயனுக்கு சத்தமா ஆர்ப்பரிக்கிறது பிடிக்காது. புரியுதா? பரிசேயனுக்கு சத்தமா ஆர்ப்பரிக்க கூடாது, மெதுவா தான் ஆர்ப்பரிக்கணும். அப்ப அவனுக்கு ஆர்ப்பரிக்கவே பிடிக்காது. அப்படியே ஆர்ப்பரிக்கிறதுனாலும் சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா, என்னதான் உணர்வா பிரசங்கம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஜெபிக்கிற நேரம் பாத்தீங்கன்னா எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, என்னையா பண்ற, என்ன பண்றேன்னு கேக்குறேன். உனக்கு ஐயோ.
உனக்கு ஐயோ. ஏன் ஐயோன்னு சொல்லி கேட்டா, பரிசேயனுக்கு தாயா தேவனை ஆர்ப்பரிக்க மனசு வராது. குடும்ப ஜெபத்திலையும் பாருங்களேன், சத்தம் போட்டே ஜெபம் பண்ண மாட்டாங்க. மனைவி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா, புருஷன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா, இவங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒண்ணு அப்படியே உட்கார்ந்து இருக்கும். இல்லன்னு சொன்னா அப்படியே லேசா கண்ணை திறந்து பாருங்களேன், முணுமுணுன்னு இருப்பேன். நீ பரிசேயனா இருக்கப்படாது. தேவ ஆலயத்துக்கு வந்துட்டு ஆர்ப்பரிக்கணும். ஆமே. எப்படி ஆர்ப்பரிக்கணுமா? நீங்க வாசிச்சு பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல 19 அதிகாரம் 6வது வசனத்துல நீங்க ஆர்ப்பரிக்கும் போது எப்படி ஆர்ப்பரிக்கணும்னு வேதம் சொல்லி இருக்கு தெரியுமா? இடி முழக்கம் போல ஆர்ப்பரிக்கணும். ஆமென். எப்படி ஆர்ப்பரிக்கணும்? பலத்த இடி முழக்கம் போலவும். பலத்த இடி முழக்கம் போலவும். எப்படிங்க? பலத்த இடி முழக்கம் போலவும். இது எங்க நடக்கிற ஆர்ப்பரிப்பு? பரலோகத்துல. இதுல இருந்து நீங்க என்னத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு பரிசேயனும் உள்ள போக மாட்டான்னு புரிஞ்சுக்கிடுச்சு. என்ன சத்தமா? ஒரு பரிசேயன் கூட உள்ள போக மாட்டான். ஒரு பரிசேயனும் உள்ள போக மாட்டான். ஏன்னு கேட்டா, பரிசேயனுக்கு சத்தமா தேவனை ஆர்ப்பரிப்பது பிடிக்காது. ஆனா பரலோகத்துல எப்படிப்பட்ட ஆர்ப்பரிப்பாங்க நடக்குதா? ஆமே. எங்க இடிமுழக்கத்தின் பிள்ளைகளே, நீங்க பரலோகம் போவீங்களான்னு இப்ப கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். சொல்லுங்க பாப்போம். தாவீதின் குமாரனுக்கு பின்னால உட்கார்ந்து இருக்கிறீங்களே, சத்தமா சொல்லுங்க. தாவீதின் குமாரனுக்கு. சத்தமா கைகளை உயர்த்தி, தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அப்படிதானுங்க? ஆமென். என்னதான் சொன்னாலும் சில பரிசேயன் பரலோகம் போகாது இருக்கலாம் செய்யும். அதை ஒண்ணும் செய்ய முடியாது. அதை ஒண்ணும் செய்ய முடியாது. சிஸ்டர் பாருங்க, போட்ட சத்தத்துல தண்ணியே குடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. தண்ணி அடிக்கல, தண்ணி குடிச்சாங்க. அல்லேலூயா. ஆமென். நம்ம யாரா இருக்க கூடாது? அல்லேலூயா. வேதத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. இவங்க எல்லாரையும் நான் பார்க்கிறேன். இந்த ஆர்ப்பரிக்காதவர்கள் யாரோ ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அவர்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு தடைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு தடை இருக்கும். ஏதோ ஒரு தடை இருக்கும். ஒரு சகோதரி என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு தன் வாழ்க்கையில தன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு தடையை சொன்னார்கள். நம்ம சபைதான், அவங்க இப்ப இங்க இல்ல. ஒரு ஆப்பிள் பி ரோட் சபை சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்பயும் வருத்தப்படுறாங்க. ஆனா அவர்களுக்கு சத்தமா, அவர்களை ஜெபிக்க சொன்ன சத்தமா ஒரு நாள் ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. தடைகள் இருக்கும். எரிகோவை போன்ற தடைகள் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசேயர்களைப் போல அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்திருப்பார்களே, ஆனால் நிச்சயமா தடை அவர்களை விட்டு நீங்கி இருக்காது. வசனம் சொல்லி இருக்கு, அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். இடி முழக்கம் போல அவர்கள் ஆர்ப்பரித்த போது, நாளைக்கு அல்ல, நாளை மறுதினம் அல்ல, அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். ஆமென். இன்னையிலிருந்து சொல்லுகிறேங்க, நம் பரிசேயனை போல கர்த்தரை ஆராதிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இடி முழக்கத்தின் பிள்ளைகளைப் போல, பூலோகத்திலே இருக்கிறவர்களைப் போல அல்ல, பரலோகத்திலே இடி முழக்கத்தின் சத்தத்தோடு ஆராதிப்பது போல நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க? நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, உம்முன்னு உட்கார்ந்து இருந்தாலும் உன்னை ஊமைன்னு தான் சொல்ல போனாங்க. ஆமே. வாய் திறந்தா என்ன செய்வாங்க? எதுக்கு இப்படி சத்தம் போடுறேன்னாங்க. உன் எனர்ஜியை ஆண்டவருக்காக செலவு பண்ணு, எரிகோ எல்லாம் தகர்த்தெடுக்கப்படும். ஹல்லேலூயா. எரிகோக்கள் எல்லாம் என்ன செய்யும்? ஆமா. அப்ப இவர்கள் எப்படிப்பட்டவர்களா? சொல்லுங்க. ஊமையர்கள். யாரு? பரிசேயர்களுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசுவான், குற்றம் கண்டுபிடிப்பான். புரியுதாங்க? நியாயப்பிரமாண வாழ்க்கையில இருக்காது, ஆனா சத்தமா நியாயப்பிரமாணத்தை சொல்லி மற்றவர்களுக்கு போதிப்பான். ஆனா கர்த்தரை ஆராதிப்பது என்பது அவனுக்கு சுத்தமாய்
பிடிக்காது. ஆமே, சுத்தமாய் பிடிக்காது. ஹல்லேலூயா. அவன் தான் யாரு? பரிசேயன். இந்த பரிசேயனுடைய புளித்த மாவுக்கு எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாய் இருக்கணும். சிலர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உடனே 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்க. நீங்க எடுக்க வேணாம் சொல்லிடுறேன். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்டர் பைபிள்ல என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. பைபிள்ல என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. நம்ம இப்படி சத்தம் போடக்கூடாது, ஆவியில நிரம்பின்னு. கீழ் பகுதியில பின்பகுதியில நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு, சகலமும் ஒழுங்கும் கிரமமா நடக்கணும், உண்மைதான். ஆனாலும் கூட சபையிலே அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு தடை செய்யாதிருங்கள். ஆமேன், ஆமேன். பைபிள் அப்படி இருக்கா? இருக்கு. கடைசி 2 வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. இப்படியல்ல சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளையும் பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். சகலமும் நல்லொழுக்கமாய். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்தம் போடலாம், ஆர்ப்பரிக்கலாம். ஆனா அதே நேரத்தில் ஊழ விடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நல்லா கவனிக்கணும், ஆர்ப்பரிக்கலாம். ஆர்ப்பரிப்பு என்பது ஒரு ஜெயத்தின் தொனி, அப்படிதானுங்க? ஆமா, ஆர்ப்பரிக்கலாம். ஒரு ஜெயத்தின் தொனியோடு கர்த்தரை ஆர்ப்பரிக்கலாம். ஆனா பரிசேயர்களுக்கு இந்த ஆர்ப்பரிப்பின் தொனி என்ன செய்யாது? பிடிக்காது. ஆர்ப்பரிப்பின் தொனி என்ன செய்யாது? பிடிக்காது. சரி, இந்த பரிசேயர்களை குறித்து இன்னும் ஒரு காரியத்தையும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனம். Luke chapter 19 verse 7. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அதை கண்ட யாவரும் வேற யாரும் இல்லைங்க, இயேசுநாதருக்கு பின்னாலேயே போய்கிட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது, இந்த பரிசேயன் தான். இவன் பின்னாலேயே போய் என்ன சொல்லுகிறான் என்றால், அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனிதனிடத்திலே தங்கும்படி போனாரே என்று முறுமுறுத்தார்கள். யாரை குறித்து? சகையுடைய வீட்டுக்கு இயேசு போயிருக்காரு. யாருடைய வீட்டுக்கு? சகையுடைய வீட்டுக்கு இயேசு போயிருக்கிறாரு. இந்த பரிசேயர்கள் எப்பொழுதுமே என்ன நினைப்பார்கள் தெரியுமா? சகேயு அவன் பாவி, மத்தேயு அவன் பாவி, ரவி அவன் பாவி, புரியுதா? ரமேஷ் அவன் பாவி, சுரேஷ் அவன் பாவி, சிஸ்டர் லீலா பாவி, எல்லாரும் பாவி. அப்படின்னா நீ யாரியா? நாங்க மட்டும்தான். நாங்க யாருங்க? எல்லாரும் பாவி. சகையு பாவி, மத்தேயு வரி வசூலிக்கிறவன் அவனும் பாவி. எல்லாரையும் பாத்தீங்கன்னு சொன்னா அவன் பாவி 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 என்றே அவன் சொல்லிக் கொண்டு இருந்தான். அவன் பார்வையில எல்லாருமே யாருங்க? சொல்லுங்க. அவனுடைய பார்வையில எல்லாரும் பாவி. யாருடைய பார்வையில? பரிசேயனுடைய பார்வையில எல்லாரும் பாவி. தன்னை மாத்திரம் தான் அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தான்? சொல்லுங்க, மேன்மையானவனாக நினைத்து கொண்டு இருந்தான். சரியா? அப்ப இவன் பாத்தீங்கன்னா எல்லாரையும் பாவியாக நினைப்பான். அதுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா லூக்கா 18வது அதிகாரத்துல 2 பேர் ஜெபிக்க போகிறார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். இல்லையா? இவன் பாருங்க, போய் ஜெபம் பண்ண உடனே என்ன சொல்றான்? ஆண்டவரே, பாவியாகிய பரிகாரராகிய அநியாயக்காரராகிய ஏன் இந்த மனுஷனை போலவும் நான் இராததினாலே உமக்கு ஸ்தோத்திரம்னு அங்க ஜெபம் பண்ண போய் இருக்கிற ஆயக்காரனையும் பார்த்து சேர்த்து சொல்லிவிட்டான். சொல்லிட்டேன். ஆண்டவரே, இவர்களை போல எல்லாம் அப்படின்னா இவன் பார்வையில எல்லாரும் பாவிதான். புரியுதா? இவர்கள் அத்தனை பேரும் போல இல்லாம இருக்கிறவன் நான் ஒருத்தன் தான். இவர்களை போல இல்லாம இருக்கிற ஒரே ஒரு மனுஷன் நான் தான். எங்க? அந்த ஆலயத்துக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு சொல்றான். சரியா? அப்ப இந்த ஆலயத்துல
ஆண்டவரே இந்த பாவியை போல, பரிகாரரை போல, அநியாயக்காரனை போல, ஏன் ஆண்டவரே இங்க உட்கார்ந்து இருக்காரே ஆயக்காரை, இவனை போலவும் நான் இல்லாதபடியினான் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிறவங்க அத்தனை பேர் இவர்கள் தான், நான் ஒருவன் மாத்திரமே ஆண்டவரே மிஸ்டர் யோக்கியன், நான் ஒருவன் மாத்திரமே ஆண்டவரே யோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறவன். அதற்காக உமக்கு அப்படின்னு நான் சொல்ல, யார் சொன்னது? இப்படின்னு சொல்லியே இவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவர்களோடும் இவன் ஐக்கியம் கொள்ளவே மாட்டான். ஒருத்தர் கூட ஐக்கியம் வைக்க மாட்டான். ஒருத்தர் கூட இவன் என்ன செய்ய மாட்டான்? ஐக்கியம் வைக்கவே மாட்டான். வாசிங்க 9வது அதிகாரம் மத்தேயு 9:11. பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசுகளை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று. இவனும் யார் கூடயும் சேர மாட்டான். ஏன்னா இவன் ஒருத்தர் தான். இவன் ஒருத்தன் தான் யாரு? பரிசுத்தம். இவன் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டைரக்டா ஒரு காரியத்தை கொண்டு வரான். சீஷர்களை பார்த்து சொல்றான், உங்க போதகராகி இயேசு கிறிஸ்து பாவிகளோடும் ஆயக்காரரோடும் போஜனம் பண்ணுகிறான். அவன் யார் தெரியுமா? அநியாயமாய் வரி வசூலிக்கிறவர்கள் ஆயக்காரர்கள். யாரோடு? பாவிகளோடும், அப்பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்கள். இவர்களோடு போய் இயேசுநாதர், உங்கள் தலைவர், உங்களுடைய போதகர் போஜனம் பண்ணுகிறது என்ன? நாங்கன்னா அவன் சொல்றான், நாங்கன்னா எங்க சொந்தக்காரங்களையே ஒருத்தன் பாவியாக எங்களுக்கு தெரிந்தால், அநியாயமாய் வரி வசூலிக்கிறவனாக தெரிந்தால், அவன் வீட்டு பங்கனுக்கு கூட நாங்க போகவே மாட்டோம். எப்படிங்க? நாங்கள் போகவே மாட்டோம். பரிசேயர்கள்ல குருட்டு பரிசேயர்கள்னு ஒரு பரிசேயன் இருந்தான். இந்த குருட்டு பரிசேயன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோக்குக்கு சொல்லலங்க, இயேசுநாதர் காலத்துல இருந்த பரிசேயர்களை குறித்து சொல்லுகிறேன். இந்த குருட்டு பரிசேயர்கள் எங்கேயாவது போனா கண்ணை மூடிக்கிட்டே தான் போவான். ஏன் கண்ணை மூடிக்கிட்டே போறான்? ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டா நம்ம இச்சம் வந்துருச்சுன்னா அது. நான் என்ன கேட்கிறேன், அந்த இச்சையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலன் இல்லாத நீ, ஆமே, பார்க்கிறதல்லங்க, அந்த பார்த்த உடனே இச்சை வருதுன்னா அந்த இச்சையை மேற்கொள்ளக்கூடிய பலனே இல்லாத நீ, சரியா? அதனாலதான் அவன் என்ன செய்வானா, எங்க போனாலும் கண்களை மூடிக்கிட்டே போவான். சில வேலைகள் அப்படி மூடிட்டு போய் எங்கேயாவது முட்டிக்குவானா. அவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, முட்டி குத்தா கூட பரவாயில்ல, ஒரு அழகான பெண்ணை நான் பார்க்க மாட்டேன். நான் என்ன சொல்றேன், ஐயா, அழகா படைச்சது ஆண்டவர், நீ பார்க்கிறது தவறே இல்லை, இச்சிக்கிறது தான் தவறு. ஆமென், ஆமென். ஏதேன் தோட்டத்துல அந்த விருட்ச கனி இருக்கே, நடு விருட்ச கனி, அதை ஆதாமி ஏவாளும் பார்க்காமல இருந்தாங்க. பார்த்தார்கள், எத்தனை முறை பார்த்துட்டாங்க, ஒரு நாள் 2 நாள் அல்ல. அந்த மரத்திலே பழங்கள் உண்டானது முதல் கொண்டு அதை பார்த்து கொண்டேதான் இருந்தார்கள். ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் கூட இச்சை வரல. பிசாசு கூட என்றைக்கு இவர்கள் பேசினார்களோ, பிசாசின் வார்த்தைக்கு என்றைக்கு செவி கொடுத்தார்களோ, பிசாசோடு என்றைக்கு இவர்களுக்கு ஐக்கியம் வந்ததோ, அன்றைக்குதான் இச்சையே வந்துச்சு. அல்லேலூயா, ஆமென். அன்னைக்குதான் இச்சையே வந்தது. தேவ பிள்ளைகளாக்கிய நாம் பாவிகளோடு பழகுவது தவறல்ல. ஐக்கியம் வேற, ஸ்நேகம் வேற. ஸ்நேகமாய் இருப்பது தவறல்ல, அவர்களோடு பழகுவது தவறல்ல. அவர்கள் வீட்டில் ஒரு பங்கன் நடந்தா போறது தவறல்ல. புரியுதா? இயேசுநாதர் பரிசுத்தர். அவருடைய 30-33 வருஷம் இருந்தாரு. நான் என்ன கேட்கிறேன், முதலாவது அற்புதத்தை ஒரு கல்யாண வீட்டில் தான் செஞ்சாரு. ஊழியத்துக்கு வந்த பிறகு, ஊழியத்துக்கு வர்றதுக்கு இயேசுநாதருடைய சொந்தக்காரங்க அத்தனை பேரும் அப்படியே பக்கா பரிசுத்தமா சொல்லுங்க, பக்கா பரிசுத்தமா இல்ல. அவர்களிலும் பாவிகள் உண்டு. அவர்கள் வீட்டு பங்கனுக்கு இயேசுநாதர் போயிருப்பாரா இல்லையா? சொல்லுங்க,
போயிருப்பாரா இல்லையா? போயிருப்பாரா இல்லையா? போயிருப்பார்ல. நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்படாத இந்த வீட்டுல ஒருவேளை மதுபானம் இருந்திருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லல, மதுபானம் இருந்திருக்கலாம். அத குடிக்கிறதுக்கே சிலர் வருவாங்க. அந்த வீட்டுக்கு போன இன்னைக்கு என்ன செய்யலாம்? நல்லா தண்ணி போடலாம், நல்லா ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடயே வருவான். அந்த பங்கனுக்கு இயேசு தான் போயிருப்பாரு. அவரு என்ன எண்ணத்தோட அங்க வந்தவங்க ஒரு 10 பேருக்கு சத்தியத்தை சொல்லலாங்கிற எண்ணத்தோடு அவரும் போயிருப்பார்ல. அட சொல்லுங்க, இயேசு எப்படி அந்த வீட்டுக்குள்ள போனாரு? ரட்சிக்கப்படாத வீடுதான். அந்த வீட்டு பங்கனுக்கு எப்படி போனாரு இயேசு? அவருக்கு தெரியும் எவன் எத்தனை பேர் என்ன அக்கிரம அநியாயம் பாவத்தை செஞ்சு இன்னைக்கு அந்த வீட்டுல கொண்டாட்டம் கொண்டாடினாலும் அது என்னை பாதிக்காது. என்னுடைய தாக்கம் தான் அங்கே இருக்குமே ஒழிய பாவத்தின் தாக்கம் என்னிலே இருக்காது. என்னையா சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப இயேசுநாதருக்கு தன்னை குறித்து தெரியும், தன்னை குறித்து தெரியும். பாவிகளிடத்துல போனாலும் நிச்சயமா அந்த பாவிகளுடைய பாவங்கள் ஒன்றும் என்னை தாக்காது. ஆமென். அந்த பாவங்கள் ஒன்றும் என்னை செய்ய போவது இல்லை. சீஷர்கள் எல்லாம் கடைக்கு போயிட்டாங்க. எதுக்கு? சாப்பாடு வாங்குறதுக்கு. யோவான் எழுதின சுவிசேஷத்துல இயேசுநாதர் மட்டும் ஒரு விபச்சார ஸ்திரியோடு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படிதானுங்க? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? பைபிள்ல உள்ளதான் சொல்றேன். தனியா பேசிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன், அந்த பெண்ணிடத்தில் இருந்த விபச்சாரத்தின் ஆவி இயேசுவை தாக்கல, இயேசு கிட்ட இருந்த வல்லமை அந்த பெண்ணை தாக்கிருச்சு. அப்படித்தானுங்க? ஆமே. அப்ப இயேசுநாதர் எங்க வரைக்கும் போகலாங்கிறீங்க? எங்க வேணாலும் போகலாம். அவர் எங்க போனாலும் அவருடைய ஒரு எஃபெக்ட் அங்க இருக்கும். ஆமென். அங்க இருக்கும். சிலர் என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எப்போ நான் அங்க பேசவே மாட்டேன். ஏன்னு கேட்டா அந்த ஆவி என்ன பிடிச்சிடாதா. நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், ஏன் உன் ஆவி அவங்கள பிடிக்கப்படாதா? நீங்க என்ன பார்த்து கேட்கறீங்க? இருந்தா தானேங்கிறீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நான் ஒன்னும் செய்ய முடியாது. அந்த ஆவி என்ன தாக்கிரும். ஒரு பையன் சொன்னாப்பா, நான் இந்த ஸ்கூலுக்கு வந்ததே தப்பா போச்சு. ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலை குறித்தவன் சொல்றான், இந்த ஸ்கூல்ல பேட் லாங்குவேஜ், கெட்ட வார்த்தை ரொம்ப பேசுறாங்க. வாத்தியாரே ரொம்ப ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசுற மாதிரி பேசுறாரு, கெட்ட வார்த்தைங்கிறான். இப்படி? ஆமா, கெட்ட வார்த்தை அப்படி பேசுறாரா வாத்தியாரு? ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல், வாத்தியார் அப்படி பேசுறாரு, இந்த ஸ்கூலே ரொம்ப மோசம்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த பக்கம் போனா இந்த பையங்களும் அப்படிதான், பையங்களும் அப்படிதான். பையங்க மட்டும் இல்ல, அது கோ எஜுகேஷன். பொண்ணுக அதுக்கு கெட்ட வார்த்தையா பேசுது. இந்த பக்கம் எல்லா இடமும் இப்படிதான் இருக்கு. நான் அவனை பார்த்து கேட்டேன், நீ அதெல்லாம் பேச மாட்டியான்னு கேட்டேன். ஐயோ அங்கிள், நான் அதெல்லாம் பேச மாட்டேனா. நான் அவனை பார்த்து சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் உன்னை ரொம்ப எஃபெக்ட் பண்ணுதானே. ஆமா அங்கிள், ரொம்ப எஃபெக்ட் பண்ணுதுன்னா. நான் கேட்டேன், வாங்குள்ள என்னடா ஆவி இருக்கு? வாங்குள்ள என்னடா ஆவி இருக்கு? வாங்குள்ள இருக்கிற பரிசுத்தமான ஆவி அவங்களை எஃபெக்ட் பண்ண வேண்டாமா? எல்லா ஆவிகளை காட்டிலும் பரிசுத்த ஆவி தானங்க பலன். அப்ப நீ அந்த பரிசுத்தாவி உனக்குள்ள உண்டுங்கிற அந்த பரிசுத்தாவியினுடைய அந்த தாக்கம் அவங்களுக்குள்ள வரணும்ல. சொல்லுங்க. சிலர் சொல்லுகிறோம் அப்படிதான், நான் அதனாலேயே அவங்க கூட பேசுறது இல்ல, நான் அவங்க அதனாலேயே அந்த வீட்டுக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு போகல. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பரிசேயனை போல இருக்கக்கூடாது. அவங்க வேணா இவங்க வேணான்னு. வருஷம் எத்தனை ஆகி போச்சு, இப்படியே பரிசேயனை போல ஜீவிச்சு தானே 20 வருஷம் மெம்பரு, 25 வருஷம் நெம்பரு, 30 வருஷம் நம்பருன்னு இருக்கோம். ஏதாவது ஒரு பிரோஜனம் இருக்கா உங்களால? ஏன்னு கேட்டா நீங்க பரிசேயர்கள். உங்களுடைய ஐக்கியம் முழுவது யாருக்கிட்ட கேட்டீங்கன்னா பரிசேயருக்குள்ளேயே தான். நம்ம அப்படி இருக்க கூடாதுங்க. பாவிகளிடத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்துல சொல்லி இருக்கு தெரியுமா? அவர் பாவிகளின் சிநேகிதர். யாருடைய சிநேகிதர்? பாவிகளின் சிநேகிதர். ஆனா இயேசு ஒரு நாளும் பாவியா மாறினதே இல்லை. அந்த பாவிகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்திருக்கிறார். ஆமே. எப்பொழுதுமே நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? நான் மட்டும்தான் பரிசுத்தம், நான் மட்டும்தான் பரிசுத்தம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கவே கூடாது இல்லையா? பரிசேயனுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்பிடென்ட், ஒரு வில் பவர் அவங்கிட்ட இல்லை. அதான் பிரச்சனை. அதனாலதான் பிரச்சனை. ஆமே. அப்படின்னு தான் நான் சொல்றேங்க.
அதுனா ஆண்டவர் அனுமதிச்சாருன்னா பாதாளம் வரைக்கும் கூட போயிட்டு வரலாம். எதுக்கு? அந்த பாதாளத்தின் பாவங்கள் என்ன என்ன செய்யாது, அண்டாது. பாதாளம் வரைக்கும் கூட என்ன செய்யலாம், போயிட்டு வரலாம். அந்த பாதாளத்தின் பாவங்கள் என்னை ஒண்ணு என்ன செய்யாது, அண்டாது. சரியா? அதனால நான் இந்த பரிசேயர்களைப் போல நீங்களும் நானும் இருக்க கூடாது, இருக்க கூடாது. இந்த பரிசேயர்கள்ட்ட இன்னொரு குணம் உண்டு. என்ன குணம் சொல்லுங்க பாப்போம். மணி இப்பதான் 9:05, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. பேசி முடிச்சிருவோம். லூக்கா 18வது அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 18:12. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். வாரத்திலே 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். சரியா? இது அவனுடைய கிரியை. இது எதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கான்? இவன் நீதிமானாக ஆகணும். ஆண்டவர் இவனை பார்த்து நீ ஒரு நீதிமான் என்று சொல்லணும். இதுக்காக தான் இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அங்க போய் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றான்? நான் வாரத்திலே 2 தரம் உபவாசிக்கிறேன். என்னுடைய வருமானங்கள் எல்லாவற்றிலும் நான் தசம பாகம் கொடுக்கிறேன். இவ்வளத்தையும் பேசி முடிச்சுட்டான்ல. 14வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவன். எவன் அல்ல? அந்த பரிசேயன் தன்னுடைய கிரியைகளை போய் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் பாருங்க. ஆண்டவரே, வாரத்திலே 2 முறை உபவாசிக்கிறேன், என் வருமானத்திலே தசம பாகங்களை கொடுக்கிறேன், இவைகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால பரிசேயன். அந்த பரிசேயன் ஏன் அதை சொன்னான்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய கிரியைகளினாலே நீதிமான் ஆகிவிடலாம் என்று சொல்லி அவன் நினைத்தான். பரிசேயனுடைய ஒரு குணம் என்ன? தங்கள் கிரியைகளுக்கு, தங்கள் செய்கைகளுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? முக்கியத்துவம் அதிகமாய் கொடுத்தார்கள். சரியா? தங்கள் கிரியைகளுக்கு முக்கியத்துவம். உண்மையா பரிசேயர்கள் நிறைய காரியங்களை செய்தார்கள். ஆனா எதுக்காக செஞ்சாங்களா? 23வது அதிகாரம் 5வது வசனம். 23:5. வாசிங்க லூக்கா 23:5. அதற்கு அவர்கள், இவன் கலிலேய நாடு தொடங்கி. மத்தேயு 23:5ங்க. தங்கள் கிரியைகளை எல்லாம், தங்கள் கிரியைகளை எல்லாம் யாரு? பரிசேயர்கள். தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர்கள் காண வேண்டும் என்று அவர்கள் செய்கிறார்கள். எதுக்காக செய்யறாங்களா? அட சொல்லுங்க, எதை செஞ்சாலும். உபவாசிக்கிறான். எதுக்காக உபவாசிக்கிறான்? மனுஷர் காண வேண்டும். தசமபாகம் கொடுக்கிறான். எதுக்காக கொடுக்கிறான்? மனுஷர் காண வேண்டும். ஜெபிக்கிறான். எதற்காக ஜெபிக்கிறான்? மனுஷர் காண வேண்டும். புரியுதாங்க? வசனம் சொல்லி இருக்க, அவன் சமுத்திரம் கடந்து போகிறானா. எதுக்காக தெரியுமா? ஊழியம் செய்யறதுக்கு. புரியுதாங்க? சமுத்திரம் கடந்து போறானா. எதுக்காக போறான்? சுவிசேஷ ஊழியம் செய்வதற்காக. எதற்காக போகிறான்? மனுஷர் காண வேண்டும் என்று. புரியுதாங்க? எல்லாத்தையும் அவன் செஞ்சதற்கு காரணம் என்ன? மனுஷர் காணணும், மனுஷர் காணணும். நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடுங்க. மனுஷர் காண வேண்டும் என்று ஒரு மனிதன் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய நல்ல காரியங்களை செய்தாலும் அதற்குரிய பலனை இந்த மனுஷர்கள் எல்லாம் காணணும்னு தானே செய்யறாங்க. அப்ப அதை பார்த்துட்டு மனுஷர்கள் என்ன செய்யறாங்க? அவர்கள் செய்கிற கிரியைகளை பார்த்து விட்டு மனிதர்கள் என்ன செய்யறாங்க? ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. பரவாயில்லையா, நம்ம சபையிலேயே இப்படி ஒரு பிரதரா, இப்படி ஒரு சிஸ்டரா, உண்மையா அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டிட்டாங்கன்னு வைங்க. அக்கவுண்ட் இங்கேயே செட்டில்டு.
பரலோகத்துல உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஆமென். எங்க முடிஞ்சு போச்சு உங்க கணக்கு? ஏன்னு கேட்டா, ஒருத்தர் பார்த்து அத சொல்லி அடுத்தவர் போய் அவரை பார்த்து, பிரதர் நான் கூட கேள்விப்பட்டேன் நீங்க இப்படி செஞ்சீங்களாமே. ஆமா பிரதர், ஏதோ ஆண்டவருக்காக, அதுல ரொம்ப தாழ்மை, ஏதோ நம்மளால முடிஞ்சது அப்படின்னு இவர் சொல்லி, உடனே அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு கூட என்ன தாழ்மையா இருக்காருன்னு அந்த பிரதர் போய் இன்னொரு சிஸ்டர் கிட்ட சொல்ல, மொத்தத்துல பாத்தீங்கன்னா சபையெல்லாம் அப்படியே தீப்பிடிச்சு பரவிடுச்சு. பரலோகத்துல உனக்கு ஒரு பலனுமே இருக்காது, ஜீரோ. பரலோகத்துல ஒரு பலனுமே இருக்காது. எல்லாத்தையும் எப்படி செய்யணுமா சொல்லுங்க? கர்த்தர் பார்த்தால் போதும், யாருக்கும் தெரியணுங்கிற அவசியமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச இங்க இல்ல, இன்னொரு ஊர்ல அந்த சகோதரன் பாத்தீங்கன்னா காணிக்கைக்கு டைம் கொடுப்பாங்க. அப்ப அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா 10 ரூபா போடுறதே பெரிய காசு தான். இவர் கணவன் கணவன் ஒரு நல்ல ஆபீசர், மனைவி ஒரு டீச்சர். கையில அந்த காலத்திலேயே அவங்க நல்ல காசு வச்சிருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் காணிக்கை போட சொன்னா காணிக்கை எல்லாம் போடுற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவாரு. எல்லாம் காணிக்கை போட்டு முடிச்ச பிறகு எல்லாரும் போட்டு முடிச்சிருவாங்க. போட்டு இப்படி அமைதியா இருக்கிற நேரத்துல அவர் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபா நோட் எடுத்து அப்படி நீளமா நீட்டி வச்சுக்கிட்டு அப்படி வருவார் பாருங்க, வாக்கிங் ஸ்டிக்கை தூக்கிட்டு வர்ற மாதிரி அப்படி வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படி போட்டுட்டு அப்படி எல்லாரையும் பார்த்து அப்படி கெத்தா நடந்து போவார் பாருங்க ஒரு நட. நான் என்ன சொல்றேன்னா, அந்த நாட்களில 25 வருஷத்துக்கு முன்பாக உண்மையா அது ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட், பெரிய தொகை, பெரிய தொகை, புரியுதா? ஆனால் உனக்கு பரலோகத்துல ஒரு பலனும் கிடைக்காது. எல்லாரும் உன்னை இங்கேயே மெச்சி முடிச்சாச்சு, எல்லாரும் இங்கேயே மெச்சி முடித்தாயிற்று. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, வசனம் என்ன தெரியுமா சொல்லி இருக்கு? வாசிங்க ஒரு வசனத்தை, வெளிப்படுத்தின விசேஷம். பைபிள்லாம் பாருங்க, ஒவ்வொன்னா மூடுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனம். உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தாலும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவர்களை சிறப்படுத்தி உன் கிரியைகள் தேவனுக்கு முன். உன் கிரியைகள் நல்லா கவனிக்கணும். நீங்க என்னதான் மேக்சிமம் கிரியைகள் செய்தாலும் உங்கள் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நான் காணவில்லை, நிறைவுள்ளதாக இல்லை. ஆமே ஆமே, அல்லேலூயா. அது பெரிய கிரியைகள் தான், நீங்க செஞ்சது பெரிய கிரியைகள் தான். ஆனா மனுஷன் காணணும்னு அந்த எண்ணத்தோட நம்ம செய்யும் போது அந்த கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக காணப்படவில்லை. நீங்க செஞ்சது அசாத்தியமான ஒரு கிரியை தான். ஆனால் அந்த கிரியை மனுஷர் காணணும்னு செய்யறோம் பாருங்க. அப்ப தேவனுக்கு முன்பாக அது நிறைவுள்ளதாக காணப்படவில்லை. நான் என்ன கேட்கிறேன், இந்த கிரியைகளை வச்சு நம்ம நீதிமானாக முடியுமா? நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக இல்லை. இந்த நிறைவு இல்லாத இந்த கிரியைகளை வைத்து நீங்களும் நானும் நீதிமானாக ஆக முடியுமா? சொல்லுங்க. எல்லாமே ஒன்று கூட நம்முடைய கிரியைகளினால் செய்ய முடியாது. ரட்சிப்பு கிரியைகளினால் முடியுமா? முடியாது. அது கிருபையினால். எதனால? கிருபையினால். எதுவுமே நான் ஜெபம் பண்ண பாருங்க, கர்த்தர் அப்படியே கொடுத்தார், எல்லாம் என் ஜெபத்தினாலதான். சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீ ஜெபம் பண்ணது உண்மை, உபவாசித்தது உண்மை, கண்ணீர் விட்டது உண்மை, கதறினது உண்மை, எல்லாம் உண்மைதான். ஆனா உன் ஜெபத்தினால இது நடக்கல. ஜெபத்தை கர்த்தர் கேட்பதே கிருபை. ஆமே. ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறதே கிருபையா? நான் ஜெபம் பண்ணுனா கேட்கணுங்கிற ஒரு சட்டம் அங்க இல்ல.
பரலோகத்துல இல்ல அப்படி ஒரு சட்டம். நான் ஜெபம் பண்ணா கேட்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இல்ல. ஆனா கேட்கிறாருன்னா அது கர்த்தர் என் மேல வச்ச கிருபை. ஆமென். நான் நடந்து நடந்து, ஏன் கர்த்தர் எனக்கு கார் கொடுத்தாரு தெரியுமா? நான் நடந்து 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 ஊழியம் செஞ்சேன். அதனால தான். கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. பேச்சுக்கு வேணா அது சரியா இருக்கும், நடக்கிறதுக்கு நடந்ததுனால் கிடையாது. நடக்கிறதுக்கு உனக்கு காலை கொடுத்ததே கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. நடப்பதற்கு காலை கொடுத்தது, 2 காலை கொடுத்தார்ல, நல்ல காலை கொடுத்திருக்கிறார்ல, அதுவே கர்த்தருடைய கிருபை. எதுவுமே இந்த உலகத்துல கிரியைகளினால் அல்ல, எல்லாமே கிருபையினால்தான். ஆமென். யாராவது நீங்க எதையாவது உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெருசா செஞ்சதுனால சும்மாவா நான் என்ன கண்ணீர் விட்டேன், நான் என்ன ஜெபம் பண்ணேன், இந்த முழங்கால் தானே எனக்கு சாட்சி சொல்லாதேங்கிறேன். அது பரிசேயனுடைய வார்த்தைகள். சொல்லுங்க, எல்லாமே கிருபைன்னு. ஒன்னும் கிரியையினால் இல்லைங்க, ஒன்னும் கிரியைகளினால் அல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படியெல்லாம் நினைச்சா நம்ம பரிசேயர்களாய் இருக்கும் போது நமக்கு ஐயோங்கிற ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, பரிசேயனுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். அது ஒன்னும் நம்மிடத்துல வரக்கூடாது. வசனம் சொல்லி இருக்கு, அந்த புளித்த மாவு எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும். அந்த புளித்த மாவு எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? அப்புறப்படுத்தணும். பரிசேயனுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அந்த பரிசேயனுடைய குணங்கள் நம்மை அறியாமலே நமக்குள்ள வராமல் இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் இத்தனை காரியங்களை நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனுக்கு நம் பரிசேயனுடைய ஓசனாவை கேட்கல. இதை என்னைக்குமே மறக்கப்படாது. மறந்துட்டீங்கன்னு சொன்னா நல்லா கவனிக்கணும். வாத்திய கருவி வாசிக்க தெரியாத ஒருத்தனை, வாத்திய கருவி வாசிக்க தெரியாத ஒருத்தனை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்ட ஆண்டவர் விட மாட்டாரு. அப்படித்தானங்க? இடி முழக்கம் போல ஆராதிக்க தெரியாத ஒருவனை பரலோகத்துக்குள்ளேயும் ஆண்டவர் விட மாட்டார். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்படித்தானங்க? என்ன உண்மைதானே? அது உண்மைதானே? அதனால இன்னையிலிருந்து எப்படி இருக்கணும்? இடி முழக்கமா ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா? பரிசேயனை போல வாயை மூடிக்கிட்டோ, வாய்க்குள்ள முணுமுணுத்து கொண்டோ ஆராதிக்க கூடாது. பரிசேயனுக்கு ஆரவாரம் பிடிக்காது. உங்களுக்கும் பிடிக்காதா? பிடிக்காதா? ஆர்ப்பரிப்பு பரிசேயனுக்கு பிடிக்காது. உங்களுக்கும் பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதா? அப்படி பிடிச்சவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா போடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட. யாரும் முடியறதுக்கு முதல்ல எழுந்து போக கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் யூ. கர்த்தர் நம்மோடு கூட இந்த காலை வேளையில இடைப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் எல்லாரும் எல்லாரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் எல்லாரும். ஆண்டவரே, இந்த பரிசேயனுடைய புளித்த மாவுக்கு நான் எச்சரிக்கையா இருக்கணும். பரிசேயனுடைய ஆண்டவரே குணங்களுக்கு நான் விலக்கி காக்கப்பட வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பரிசேயனுடைய குணங்கள் ஒன்றும் என்னை பாதிக்க கூடாது. ஒன்றும் என்னை பாதிக்க கூடாது. ஆண்டவரே, நான் பரிசேயனாய் இருந்தால் எனக்கு ஐயோ அல்லவா. ஆண்டவரே, நான் பரிசேயனாய் காணப்படக்கூடாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் ஒரு பரிசேயனாய் இருந்தால் எனக்கு ஐயோ. எல்லாரும் எல்லாரும் எல்லாரும். ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட பரிசேயனாய் நான் காணப்படவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட பரிசேயனாய், நான் அப்படிப்பட்ட பரிசேயனாய் நான் காணப்படக்கூடாது. எல்லாரும் 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 ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பரிசேயனாய் இருந்தா என்னன்னு நீங்க நினைக்கவே கூடாது. ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு, உனக்கு ஐயோ என்று, உனக்கு ஐயோ என்று. இந்த வாழ்க்கையில ஹல்லேலூயா பரிசேயனை போல நடித்தது போதும், நடித்தது போதும். கர்த்தர் நம்மை நடிப்பதற்காக அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. கர்த்தர் நாம் நடிப்பதற்காக நம்மை
ரட்சிக்கவில்லை. வாய்க்குள்ளேயே முணுமுணுப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒரு பரிசேயனை போல நான் ஆராதிக்க கூடாது, நான் பரிசேயனை போல ஆராதிக்க கூடாது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள் பரலோகத்திலே ஆராதிப்பது போல நான் ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த அனுபவத்தை நீர் எனக்கு தாரும். என் வாழ்க்கையில எந்த பகுதியில நான் நடிக்கிறவனாக இருந்தால் அந்த நடிப்புகள் இன்றோடு மாறட்டும். நான் கிறிஸ்துவை போல, கிறிஸ்தவனை போல நடிக்க கூடாது. ஆண்டவரே, நான் ஒரு கிறிஸ்துவை போல நான் நடிக்க கூடாது, ஒரு கிறிஸ்தவனை போல நான் நடிக்க கூடாது. ஓ ஜீசஸ், ரியாலிட்டியாய் நான் உண்மையாய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். பரிசேயனுடைய ஆவி என்னை பாதிக்க கூடாது. ஆண்டவரே, ஒரு பரிசேயனுடைய ஆவி என்னை எந்த விதத்திலும் பாதிக்க கூடாது. நான் ஒரு பரிசேயனாய் நான் ஜீவிக்க கூடாது. ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களை செய்வதற்கு எனக்கு நீர் உதவி செய்திருக்கிறீர். எத்தனையோ காரியங்களை செய்ய நீர் எனக்கு உதவி செய்திருக்கிறீர். ஆனால் ஒன்றை அறிவேன் ஆண்டவரே, ஐயா, என்னுடைய கிரியைகள் ஒன்றும் உமக்கு முன்பாக நிறைவுள்ளதாய் இருக்கவே முடியாது. ஆண்டவரே, என்னுடைய கிரியைகள் ஒன்றும் உமக்கு முன்பாக நிறைவுள்ளதாய் இருக்கவே முடியாது. ஆண்டவரே, நிறைவற்ற கிரியைகளினால் நான் ஒரு நீதிமானாக மாற முடியாது. நிறைவற்ற கிரியைகளினால் நான் ஒரு நீதிமானாக மாற முடியாது. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நிறைவற்ற கிரியைகளினால் நான் ஒரு நீதிமானாக ஆக முடியாது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கிருபையினால் நான் ரட்சிக்கப்பட முடியும். கிருபையினால் நான் நீதிமானாக ஆக முடியும். ஆண்டவரே, நான் கிரியைகளை அல்ல, உம்முடைய கிருபையையே விசுவாசிக்கிறேன். உம்முடைய கிருபையையே நான் சார்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நீர் எனக்கு தாரும். உம்முடைய கிருபையை நீர் எனக்கு தாரும். ஹல்லேலூயா. பரிசேயனுடைய புளித்த மாவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய சபை பரிசேயர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise you Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். எந்த பாவிகளின் நடுவிலே நான் போய் உட்கார வேண்டிய நிலைமைகள் வந்தாலும் அந்த பாவிகளின் பாவங்கள் ஒன்றும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னால அப்படிப்பட்ட இடங்களுக்கு நான் செல்ல வேண்டிய நிலைமைகள் ஏற்படுமேயானால் என்னால அவர்களுக்கு ஒரு பாதிப்பு வரணும். அந்த பாவமற்ற வாழ்க்கை மாறணும். பரிசுத்தம் அவர்களை தாக்கணும். இந்த கிருபைகளை நீர் எனக்கு தாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் பரிசுத்தமான நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய கிருபையின் சன்னிதானத்தில் உம்முடைய மகத்துவமான திருமுகத்தை நோக்கி பார்க்க தேவன் கொடுத்த தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை கேட்டோம் ஆண்டவரே. வசனத்தை கேட்ட நாங்கள் பரிசேயர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். மாத்திரமல்ல, இந்த பரிசேயர்களுடைய குணங்கள் ஒன்றும் எங்களுக்குள்ளே பிரவேசிக்க கூடாது. எங்கள் ஜீவியத்தில் எந்த ஒரு பகுதியிலும் ஒரு பரிசேயனுக்குரிய சுபாவங்கள் இல்லாதபடிக்கு சகல விதத்திலும் நாங்கள் கிறிஸ்துவை போல ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாரும். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் தேவன் நீர் ஆசீர்வதியும். ஒருவராவது ஐயோ என்று சொல்லப்படுகிற அந்த பட்டியலில் இருக்கவே கூடாது. உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் கிறிஸ்துவை போல மாற்றும்படிக்கு இந்த வசனம் அவர்களை பரிசுத்தமாக்கட்டும். இந்த வசனத்துக்கு அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கட்டும். பரிசேயர்களைப் போல கர்த்தாவே, தேவ பலன் அற்றவர்களாய் உம்முடைய பிள்ளைகள் ஜீவிக்காதபடிக்கு அந்த தேவ பலனானது
வசனத்தை கைக்கொள்ளுவதன் மூலமே தங்களுக்குள்ளே கடந்து வரும் என்பதை உம்முடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதை அனுபவமாய் மாற்றிக்கொள்ள கிருபையை தாரும். உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வாரம் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. திரும்பி செல்லும் போது உம்முடைய பிள்ளைகளோடு தேவ கிருபை கூட இருக்கட்டும், பாதுகாத்துக் கொள்ளும். இந்த வாரம் முழுவதிலும் தங்கள் வாழ்க்கையிலே கேட்ட வசனத்தை உம்முடைய பிள்ளைகள் பிராக்டிஸ் பண்ணி அனுபவமாக்கி கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்திலே ஒரு குட்டி கிறிஸ்துக்களாய் சாட்சிகளாய் திகழ உதவி செய்யும்.